ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து அருமையான வெங்காயம் பூண்டு போட்டு நல்ல ஒரு புளிக்குழம்பு செய்ய போகிறோம். அதுதான் இன்றைக்கி எப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், கடாயில் எண்ணெயை விட்டு கொஞ்சோண்டு தாளிக்கிறதுக்கு வெந்தயம் போட்டு வச்சு, அதுக்கப்புறமேட்டுக்கு பூண்டையும் சேர்த்து அதில் போட்டு நல்லா வதக்குன்னு வதக்கிட்டு, அதுக்கப்புறம் 2 கைப்பிடி அளவுக்கு வெங்காயத்தை போட்டு அதையும் நல்லா வதக்கணும். வதக்கி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தேவையான அளவு தக்காளியை போட்டு அதையும் நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் அதுக்கு தேவையான கொஞ்சோண்டு அந்த வெங்காயம் தக்காளியை வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கணும். வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள்தூள், கொஞ்சோண்டு மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சம் மல்லித்தூள் போட்டு அதையும் நல்லா வதக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் நல்லா புளியை கரைச்சி ஒரு எலுமிச்சை பல அளவுக்கு புளி எடுத்து அதை கரைச்சி அதில் வச்சு நல்லா கிண்ட வேண்டியதான். அப்புறம் என்ன, கிண்டினதுக்கப்புறம் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி, நான் இன்றைக்கி 1 டம்ளர் தண்ணி ஊற்றலை, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றினேன். பட் அதை வந்து காட்டலை. எக்ஸ்ட்ரா குழம்பு வேணுங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டு அப்புறம் எடுத்து மூட வேண்டியதான். மூடிட்டு சிறிது நேரம் கழித்து பார்த்தா நல்லா கொதித்து வருவாப்பில் குழம்பு. நல்லா கொதின்னு குதிப்பாப்பில் பார்ப்போம். நல்லா கிண்டி விட்டுட்டு மறுபடியும் அந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கைப்பிடி அளவு கருவேப்பிலையை மிளால் மலைசாரல் மாதிரி தூவி விட்டு அதை ஒரு கிண்டி விட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அதை மூடி வைக்க வேண்டியதான். மூடி வச்சு கொஞ்சம் நேரம் கழித்து திறந்து பார்த்தா நல்லா கொதிப்பாப்பில். அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்பெஷல் மசாலா தூள், அதாவது அரிசி, மிளகாய், பெப்பர், சோம்பு, கடலைப்பருப்பு 3ஐயும் நல்லா வரைச்சி அறுத்து வச்ச பவுடரு, அதை ஒரு ஸ்பூன் போட்டாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூளை போட்டு நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு அதை திறந்து பார்த்தோன்னா நம்ம அருமையான சுட அருமையான வெங்காய பூண்டு குழம்பு ரெடி. அப்பா, டேஸ்ட்டு அள்ளும், கமகமான வாசத்தோட டேஸ்ட்டு அள்ளும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.